ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்கன்னா இங்கே பட்டறைக்கு வரக்கூடாது. ஏன்னா லோடு கிடையாது இங்கே வரவே கூடாது. ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம். ஆமாம். ஏன்னா இருக்குது லுங்கி கட்டிட்டு வரவங்களை நம்பி அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது கொசு. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்தால் கடிச்சோன்னா மூக்கு கட்டாயி போய் விழுந்துருது கொசுவுக்கு. அதனால் அது வருத்தப்பட்டு என்கிட்ட வந்து சொல்லுது. அதனால் இங்கே வரவங்களும் லுங்கி கட்டிட்டு வர. என்னென்னு வந்து சொல்லிச்சு? என்னடான்னு கேட்டான். நீங்கள் எப்படி கேட்டீங்க? நம்ம வார்த்தை கேட்டேன். ஏன்னா ஆனால் கொசு பாசெல்லாம் தெரியுமா? நம்ம எல்லாமே தெரியும். நமக்கு தெரியாத வார்த்தை கிடையாது. வந்து ஜீன்ஸ் பேண்ட்டை கடிச்சு போச்சு, மூக்கு கட்டாய் கீழே விழுந்துருச்சு. ஒரு 50 கொசுக்கு மூக்கில் மண்டையாக தான் பறந்து போணுச்சு. எப்படி? மூக்கு இல்லை, கொஞ்சம் கடிக்கிற மூக்கு இல்லை. அப்புறம் கேட்டோன்னா என்ன கொசுங்கள எல்லாம் மூக்கு இல்லாத போறீங்க வந்து அழுதிச்சிங்களா? என்கிட்ட அழுதுது. அப்புறம் என்ன இப்படி போகுது அப்படின்னு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அவங்க உரம்பரையாக ஒருத்தர் வந்துட்டார். கடிச்சேன் எல்லாம் கொசு பாஸ்லேயே பேசிடுச்சு. நீங்களும் கொசு பாசே அது எனக்கு புரியுது இல்லை, புரியும். அது கட்டாயம் விழுந்துருச்சு. அதனால அழுதுட்டுச்சு. அதனால் இங்கே வர கஸ்டமர் யாராக இருந்தாலும் உரம்பரையாக இருந்தாலும் சரி, எங்கள் பொண்ணுங்களாக இருந்தால் கூட சரி, ஜீன்ஸ் பேண்ட்லாம் யாரும் போட்டு வரக்கூடாது. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆமாம். நேற்று என்ன பண்ண தெரியுங்களா? வந்தார், வண்டி எடுத்து வந்தார் தலைவர். வந்தோன்னா வாங்க டீ சாப்பிடுன்னு சொன்னேன். வந்தோன்னா எல்லோரும் மாத்திரை போட்டு விட்டேன், தூக்க மாத்திரை. ஐயா சாப்பிட்டு படுத்துட்டார். ஷர்ட்லாம் கழட்டிட்டு லுங்கியோட விட்டுட்டான். அந்த கொசுங்களுக்கு இப்படின்னா செடி ஒரு ஆட்டை ஆட்டி விட்டான். எல்லாம் வந்து சிக்னல் கட்டினீங்களா? சிக்னல் கட்டினேன். செடி ஒரு ஆட்டை ஆட்டினேன். செடியில் தான் உட்காந்துருக்குது. இப்படி ஒரு ஆட்டை ஆட்டின மாதிரி. அது என்ன பாஷையில் சொல்லுவீங்க? நீங்களும் அது சொன்னீங்க. ஒன்றும் பழகிட்டல எப்படிங்க இப்படி நல்லா வந்துச்சு. பதம் பாதிச்சு. எத்தனை கொசு நான் உட்காந்து? ஒரு 1000 2000 கூட இருக்கும். அந்த அளவுக்கு முது போட்டு கடிச்சு நல்ல தூக்கம் இருந்தார். தூக்க மாத்திரை போட்டு விட்டான். ஏன்னா அது சொல்லுது பதமாக இருக்குதான், கடிச்சு உரிகிறதுக்கு. தோல் வெள்ளை தோலாக இருக்குது, பதமாக இருக்குது. கொசு சொல்லுது நல்லா பதமாக. யார் உரம்புரி வந்தாங்கன்னு கேட்டுச்சு. ஆமாங்க. சரி, நம்ம கடிச்சிட்டு நன்றி சொல்லிட்டு போச்சு. உங்களை மட்டும் ஆனால் கடிக்காது, உங்களை அட்டையெல்லாம் நம்மளை கடிச்சு அதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆயில் தான் வருது. ஆயில் இல்லைண்ணா, இப்போ இது பண்ணுறதுனால நீங்கள் காவு கொடுத்துட்றீங்க. ஆமாம், நாங்கள் வந்து உரம்புரி வந்தாங்களா எங்களை கடிக்காது. ஏன்னா இவங்களை வந்து கெடா வெட்டுற மாதிரி அதுங்க காவு கொடுத்துறோம். ஆனால் உறிஞ்சி சாப்பிட்றது பாருங்க. ஆள் பாரு எப்படி அழைச்சிட்டே பாருங்க. இதுதான் ஒரு சுத்த அழைச்சிட்டு பாருங்க. கோவமாக இருக்காரு. என் மேலே கோவமாக இருக்காரு. அந்த மாதிரி பண்ணிட்டான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு. கொசுகளும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. என்னையும் கடிக்கணும்னு சொல்லுங்கண்ணா. உங்களையும் கடிக்காது சொல்லிட்டுனா கடிக்காது. அதான் இவன் எனக்கு எதிரி. இவனை கடிக்க வச்சிருவான். இவனை கடிக்கும். ஒரு லேப் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறான். என்னன்னா டாக்டர் டாக்டர் ஊசி வந்து தேவையில்ல. இப்போ நீங்கள் வரீங்க, ப்ளட்டு செக் பண்ணுறேன்னு வரீங்க, உட்கார வைப்பான். அவரை உட்கார வச்சுருக்கிறேன். இப்படி தான் உட்காருவார். பெரிய கொசுங்கெல்லாம் தனியாக வளர்த்துறேன். அதை விட்டு 2 உரிய சொல்லுவேன். கையை இப்படி பிடிங்கன்னா நல்லா வந்து உட்காரும். உறிஞ்சிட்டு ரொம்ப உட்காந்துக்கோ. சரிண்ணா. வந்து கொசு கடிச்சு உறிஞ்சி எடுத்து போயிடும். அதுக்குன்னே வளர்த்துறீங்களா? ஒரு பெரிய போர்டு, ஏ குரூப்பு பி குரூப்பு இதெல்லாம் தான் பிடிக்கிறது. இதில் பிடிச்சிக்கும். இதில் பிடிச்சிட்டு ஏ குரூப் பி குரூப்பு, அப்புறம் சுகர் இருக்குதா ப்ரெஷர் இருக்குதான்னு எல்லாத்துக்கும் போர்டு வச்சுருக்கிறேன். கொசுக்கிட்டு காட்டினா கொசு நேராக போய் கடிச்சிட்டு போய் அங்கே உட்காரும். என்ன பிளட் குரூப் அது? ஆமாம், சுகரில் உட்காந்து நான் பார்த்துக்குவேன். ப்ரெஷரில் போய் உட்காரும். அது தெரிஞ்சுங்கன்னா இந்த மாதிரி பிளட் குரூப்பு. அதே மாதிரி ஏபிங்கிறது. இவருக்கு என்ன ஏவா பியான்னு கேட்குறதுக்கு. இவருக்கு என்னென்ன குரூப்? இவருக்கு ஜெட்டு குரூப். ஆமாம், ஒரு வித்தியாசமான குரூப் இருக்குது இவருக்கு. ஜெட்டு குரூப். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆளை பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. ஜெட்டு குரூப். ஆமாம், அவர் பாரு மூஞ்ச பாருங்க எப்படி இருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உட்காரணும். கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா கடிச்சிடுவார். ஜெட்டில் போய் உட்காந்துக்கலாம். ஆனால் அது பார்த்து கண்டுபிடிச்சி. ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எதாவது இருக்குதா? அது கம்மியாக தான் இருக்குது. கொழுப்பு நேராக இருக்குது. கொழுப்பு நிறையா இருக்குது. ஏகப்பட்ட கொழுப்பு இருக்குது. அதுக்கு தான் குளுக்கோஸ் இறக்குறேன். ஃபில்டர் பண்ணி போகும். கை மேலே தூங்க தம்பி, ஊசி எடுத்துடும். ஆனால் கொசுங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது? தூங்கிட்டு இருக்கு. நான் எத்தனை மணிக்கு மேலே வேட்டைக்கு ஊசி போட்டுருவேன். சொல்லிட்டு எங்கே நான் இங்கே போட்டால் அவரு கத்துறாரு. ஹலோ தம்பி ஹலோ தட்டி விட்டு. ஆனால் கொசுங்களாம் இப்போ காலையில் தூக்கமா? காலையில் தூக்கும். நைட்டில் 5:30 5 தண்ணி ஊற்றிட்டு பவுடர் கூட்டில் அடிச்சுட்டு வெளியே கிளம்பிடும். வருவாங்க. நல்லா கிளம்புவாங்க. 2 ஜாமான் தான் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி தான். இது மாதிரி இதெல்லாம் பாருங்க, வெளிநாட்டில் வந்தது தான். லேபு ஆரம்பிக்கிறது இதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான்.
இந்த குளுக்கோஸ் பாட்டில் இது வெளிநாட்டில் வந்தது இவ்வளோ எத்தனை மில்லி இறக்கணுமோ அத்தனை இறக்கலாம். இவர் போட்டு கரெக்ட். ஒரு ஆளுக்கு இத்தனை மில்லின்னு கணக்கு இருக்குது. இது ஃபில்ட்ரு பண்ணி லேப் எங்கன்னா அந்த மரத்தோரமா இந்த மரத்தோரம் தென்னை மரத்தோரமா தான் நான் அங்கே வச்சா அது கரெக்டாக இருக்கும். ஆமாம், இதுக்குன்னு தனி ரூமெல்லாம் வைக்க முடியாது. போர்டெல்லாம் நல்லா அடிச்சிருவீங்க. போர்டெல்லாம் மரத்தில் அடிச்சிருவீங்க. நல்ல மரம். கொசுங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து என்ன பிளட் குரூப்போ எல்லாம் எந்தெந்த குரூப் வருதோ அந்த குரூப்பை கொசு உட்காரும். கரெக்டாக உட்காந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன். கண்டுபிடிச்சிருவீங்க. பி குரூப், ஏ குரூப், அவருக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு எவ்வளோ வாங்குவீங்க? டெஸ்ட்டு என்னங்க 2000 தான். ஒரு டெஸ்ட்டுக்கு 2000 ஃபுல் பாடி செக்கப். ஃபுல் கம்ப்ளீட் செக்கப். வெளியெல்லாம் போனால் 10,000 10,000 5,000 நான் 2 வாங்குறேன். 2000 பாடி கம்ப்ளீட். பாடி மேலே இருந்து கீழே வரைக்கும் போனால் கம்ப்ளீட் ஃபுல் சர்வீஸ். இப்போ பிளாக் பேஷண்ட்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு இவர் தான். பேதி பேஷண்ட் தான் இவர். பேதியா? ஆமாம், பேதி பேஷண்ட் இவர் தான். சொல்லிடுறாரு பாருங்க. பரவாயில்ல. எப்படி சொல்லிடுறாரு பாருங்க. ஆனால் பிளட் பெட்டு கிட்ட எல்லாமே எதுனா பெட்டை நாங்கள் முள்ளு செடி தான். முள்ளு செடி அங்கே தான் படுத்துக்கணும். இது என்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது? இழுத்துட்டு போகிறதுக்கு அதில் தான் கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு ஒருத்தர். அதுதான் இது பவுட்ரு. இந்த 4 பாக்கெட் இருக்குமா? இருக்குதுங்களா? சரி. யார் இவர் யூஸ் பண்ணுறது? என்ன போடுறது? என்ன போடுறது? போட்டோன்னா பியூர் ஒயிட்டாக மாறிடுவார். பியூர் ஒயிட் கலர் மாத்திரம். ஆமாம். ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து எல்லாமே வச்சுருக்கேன். கம்ப்ளீட் எல்லாமே என்ன போட்டு பாருங்கள். பார்த்தா அப்படியே கலர் பார்த்தியா? கிளாஸில் ஊற்றி கலக்கி அப்படி மூஞ்சிக்கு அப்படி பூசிட்டு வந்தோம்னா வெள்ளையாயிடுவாங்க. இந்த பவுட்ரு எவ்வளோ இது கிலோ? 1.25 லட்சம். 4 பாக்கெட் வச்சுக்கிறீங்க? 4 பாக்கெட் வச்சுருக்கோம். இவர் ஆசைப்பட்டா இவருக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். பாக்கெட். இப்போ ஆப்ரேஷன் நடக்குதானா? நடக்குது. படுக்க சொல்லுங்க. நான் போய் ஸ்ட்ரெச்சரில் போட்டேன். ஏய் பேஷண்ட் பேஷண்ட்டை கூப்பிட்டு போடா. போய் படுக்க வச்சு கொஞ்சம் கொட்டு மேலே இந்த கொட்டி பிரஷ் இருக்கும் மாதிரி எடுத்து நினச்சி தாடி விடு. ஊறிக்கிட்டு கிடக்கட்டும். கட்டி இழுத்துட்டு வந்தானே தம்பி. தம்பி கிளாஸ் எடுத்துரும். நல்லா 1/2 கிளாஸ் போட்டுக்க. தண்ணி 1/2 கிளாஸ் கொட்டி கலக்கி பிரஷ் எடுத்து மேலே எல்லாம் பூசி விட்றேன். கம்ப்ளீட்டாக சட்டையெல்லாம் கழட்டிடணும். சட்டை லுங்கி கூட கழட்டிடணும். டவுசரோட குறை பூசுறா தம்பி. நான் மெயின் வேலைக்கு நான் வரேன். கொசுங்களாம் பின்னாடி இப்போ படம் பார்த்துட்டு இருக்குது. அங்கே பார்த்துட்டு சரி கலெக்டர் உண்மையிலையா?